மட்டும் என்ன காரியம் பண்ணிருக்க? உன்னால நம்ம எல்லாரும் என்ன ஆக போறோம்னு தெரியல. பிரியங்கா, இந்த மாதிரி லோக்கல் ரவுடிகளுக்கெல்லாம் நம்ம பயப்படக்கூடாது. இவனுங்களுக்கு நான் கடுமையான தண்டனை வாங்கி கொடுப்பேன். முட்டாள்தனமா பேசாத. இவன் சாதாரண ரவுடி இல்ல, இவன் விக்ராந்தோட தம்பி. அப்புறம் விக்ராந்த் பேரை கேட்டாலே டெல்லியே நடுங்கும். கபீருக்கு விக்ராந்த் பாயை பற்றி ஒன்றும் தெரியாது. அச்சமயத்தில் அங்கு ஒரு பெரிய விலையுயர்ந்த கார் வந்து நின்றது. இரு, என் அண்ணன் வந்துட்டாரு. இனிமே அவர் உன்னை சும்மா விட மாட்டாரு. அந்த காரில் இருந்து விக்ராந்த் வெளியே வந்தான். எவன்டா என் தம்பியை தொட்டது? அவன் கையை வெட்டி நாய்க்கு போடுறேன் பாரு. யாருடா அவன்? நான் தான்டா. இன்னைக்கு நீ உயிரோட இருக்க மாட்ட. விக்ராந்த் கபீரை தாக்குவதற்காக முன்னேறிய வேளையில் கபீர் ஒரே அடியில் விக்ராந்தை வெகு தூரம் தூக்கி எறிந்தான். இப்ப போய் ஜெயில் கம்பியை எண்ணுங்கடா. அப்பதான் பொண்ணுங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு கத்துப்பீங்க. கபீர் விக்ராந்தையும் அவன் தம்பியையும் காவல் நிலையத்திற்கு இழுத்துச் சென்று சிறையில் அடைத்தார். பொண்ணுங்களை கிண்டல் பண்ணதுக்கும் போலீஸ் கிட்ட தப்பா நடந்துகிட்டதுக்கும் உங்க 2 பேரையும் உள்ள தள்ளி உங்க வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத தண்டனையை வாங்கி தரப்போறேன். இது மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சது, நாட்டோட பிஎம்ஏ அவர் முன்னாடி குனிஞ்சுதான் பேசுவாரு. அவர் உங்களை சும்மா விட மாட்டாரு. கபீர் மிகவும் ஆபத்தானவர்களோடு பகையை வளர்த்துக் கொண்டதால் காவல் நிலையத்தில் இருந்த அனைவரும் அச்சத்தில் உறைந்திருந்தனர். முழு வீடியோவை பாக்கெட் FM தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்.